இது டிராகன் பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1ல ஏண்டி விட்டு போனல ஸ்டாப் பண்ணோம். நான் அப்படியே கண்டினியூ பண்றேன், நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏண்டி விட்டு போன பார்ட்டோட எண்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் டிகிரி வாங்கிட்டு குரூப் போட்டோ எடுப்பாங்க. அதுல டிராகன் மட்டும் பாத்தீங்கன்னா ஓரமா இருப்பாரு. இதே மாதிரி ஒரு ஷாட் தான் ஓமை கடவுளே படத்துலயும் வச்சிருப்பாரு நம்ம அஸ்வத். அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த குரூப் போட்டோல டிஎஸ்பி ப்ரொஃபசர் மட்டும் தான் இருப்பாரு. காலேஜ் படிக்கும் போது பாத்தீங்கன்னா டிராகனும் கீர்த்தியும் டெஸ்க் கடியில ப்ரொஃபசருக்கு தெரியாம கிஸ் வச்சிட்டு இருப்பாங்க. ஆனா காலேஜ் முடிஞ்சதும் பாத்தீங்கன்னா ப்ரொஃபசருக்கு துளி கூட மரியாதை இல்லாம அங்க எல்லாரும் குரூப் போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது அங்க ப்ரொஃபசர் கூட இருப்பார். அதெல்லாம் கொஞ்சமும் பொருட்படுத்தாம ப்ரொஃபசர் மூஞ்சி முன்னாடியே கிஸ் வச்சுட்டு இருப்பாங்க. என்ன மாதிரி அடிக்கிறாயா கிஸ்? ஐயோ கேப்பங்க. ஆமா என்ன இதுக்கா காலேஜ் கட்டி விட்டுக்கா? கிஸ் அடிக்கிறா கிஸ். ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. வாட்ச் டிராகன் ஆஃப்டர் த பிரேக். நம்ம கிட்ட 3 ஷிட்சு பப்பீஸ் இருக்கு. கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இல்லை நீங்களே வளர்க்கலாம்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா குறைந்த விலையில் பப்பீஸ் விற்பனை செய்யப்படும். அப்புறம் பாட்டோட முடிவில் டிராகன் பைக்லேருந்து கீழே விழுந்துருவார். அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனால், ஓய் பாப்பு நீ என்ன இங்க? நம்ம புன்னகை அரிசி டிராகனுக்கு மருத்துவம் பார்த்துட்டு இருப்பாங்க. தழும்பு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். இதே தழும்பு பின்னாடி செகண்ட் ஹாஃப்ல காலேஜுக்கு மர்க்கா படிக்க போகும்போது, அப்போ ஹாஸ்டலில் பனின்னு போட்டுன்னு சுற்றினு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டிராகனோட லெஃப்ட் ஹேண்ட்ல அந்த அடிப்பட்ட தழும்பே இருக்காது. இதானா கண்டுபிடிச்சது. அப்புறம் டிராகன் கன்சல்டன்சிக்கு போயிட்டு 10 லட்சம் வேணுங்கிறத அவங்க அப்பா கிட்ட சொல்லுவாரு. அப்ப பார்த்து கரெக்டா இந்த நியூஸ் ஓடிட்டு இருக்கும். பில்டிங் பெருசு பெருசா கட்டுறாங்க, ஆனா ஃபவுண்டேஷன் ஒழுங்கா போடுறது இல்ல. பில்டிங் ஒழுங்கா கட்டுறாங்க, ஆனா ஃபவுண்டேஷன் ஒழுங்கா போட மாட்டாங்க. இந்த விஷயத்தை தான் பின்னாடி பிரின்சிபல் சொல்லியிருப்பாரு. ரைட்டிங்னா இதுதான் ரைட்டிங்கு. பின்னாடி நடக்க போகிறத முன்னாடியே நியூஸில் காட்டியிருக்காங்க. இந்த ரைட்டிங்கை பார்க்கும்போது அப்படியே மனசுலாம் குழுன்னு குளிர்ந்துருச்சு. ஆனால் குறுக்கொழியில் போயிட்டு வேலைக்கு சேர்ந்துருப்பாரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூரிய அம்சம் படத்தில் வர மாதிரி ஒரே ரைஸ் ஆஃப் த டிராகன் பாட்டில் ஒரே வருஷத்தில் பெஸ்ட் எம்ப்ளாய் ஆஃப் த இயர், அடுத்த வருஷமே டீம் லீடு 1,80,000 சம்பளம், அடுத்த வருஷத்தில் சீனியர் லீடு மாதம் 2,15,000 சம்பளம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குளிர்ந்து போன என் மனசு ஒரே பல்ப்பு பாட்டை போட்டு குளிர்ந்து போன நெஞ்சில் குடங்குடமாக கிருஷ்ணாவில் ஊற்றி அடிச்சு விட்டாங்க. அதாவது இருங்க தெளிவாக சொல்கிறேன், என் மனசில் இருக்க பாரத்தை இறக்கி வச்சிடுறேன். டிராகனு திருட்டு சர்டிஃபிகேட் வச்சு ஆஃபீஸ்ட்டு சேர்ந்துருக்காப்புல. அதெல்லாம் ஓகே, பிரச்சனை இல்லை. அரசியலில் கூட பாலிடிக்ஸ் இல்லாமல் இருக்கலாம். மொத்த கார்பரேட் ஆஃபீஸ்னாலே பாலிடிக்ஸ் தான்டா சொன்னீங்க. சேர்ந்த 3 வருஷத்தில் மேனேஜர் போஸ்ட்டு 2,05,000 ரூபாய் சம்பளம். நீ காலேஜ் லைஃபை என்ன வேணால் காட்டிட்டு போ, ஆனால் நீ உழைச்சா 3 வருஷத்தில் 3 லட்ச ரூபா சம்பளம் வாங்க முடியும். அதுவும் கார்பரேட் கம்பெனியில் வாங்க முடியும். வருஷம் ஃபுல்லாக வேலை பார்த்தா 2%, 2% ஹைக்குடா. ஒரே கம்பெனியில் 5 வருஷம் வேலை பார்த்தா வருஷத்துக்கு 1000 ரூபான்னு 5000 ரூபாய் தான்டா ஏறுது. சரி, பல லட்சங்கள் ஏற்றுறாங்க, அது ஒத்துக்க முடியாது தான், அதை ஓரமாக வச்சிடுறேன். ஆனால் நீ உழைச்சா முன்னேற முடியும், அதுவும் ஒரு கார்பரேட் கம்பெனியில் உழைச்சா முன்னேற முடியும்னு சொன்ன பத்தியா, அங்கே உனக்கு எனக்கும் டிஸ்டன்ஸ் ஆகி போயிடுச்சுரா. ஒரு கார்பரேட் ஆஃபீஸில் உழைச்சாலாம் முன்னேற முடியாது, நல்லா சொம்படிச்சா வேணா முன்னேறலாம். ஆஃபீஸில் என் கூடயே உட்காந்து இருப்பான், அவனே எனக்கு பின்னாடி வேலையை பார்த்துட்டு இருப்பான். எவன் சொம்புனே கண்டுபிடிக்க முடியாதுரா. இருக்குதுலே மோசமான கல்ச்சர் இந்த கார்பரேட் டாக்ஸிக் கல்ச்சர் தான்டா. அங்கே போயிட்டு நீ உழைச்சா 3 வருஷத்தில் நீ முன்னேறிடுன்னு சொன்ன பத்தியா. இல்லையா அஸ்வத்தே, கண்டிப்பாக அதை மட்டும் என்னால் மன்னிக்க முடியாதுல்ல. நீ திருட்டு சர்டிஃபிகேட்லாம் வாங்கி ஆஃபீஸ்லேருந்து உழைச்சி முன்னேறாமல் சொம்படிச்சு முன்னேறணுன்னு சொல்லியிருந்தா ஏற்று நின்றுருப்பேன். ஆனால் உழைச்சி முன்னேறணுன்னு சொன்ன பத்தியா, வருஷத்துக்கு அந்த 1000 ரூபாய் ஐக்கு வாங்கிறதுக்குள்ள மண்டை குழம்பி கொட்டை கலந்துடா. நான் ஒரு மாதிரி ஆதங்கமாயிட்டேன். ஆவேசத்தில் ஆபாச சொற்கள் அள்ளி வீசிட்டேன். அதான் பின்ன எவ்வளோதான் பொறுத்துன்னு இருக்குது, அதான் பொங்கி எழுந்துட்டேன். அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக பல்ப்பு பாட்டு முடியும். அங்கே ஒரு டோலி டிராகனுக்கு ப்ரப்போஸ் பண்ணோம். அங்கே டிராகனு எனக்கு லவ்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஒர்க் மேலே தான் அப்படின்ட்டு இந்த பொண்ணு தட்டி விடுப்பார். அவ்வளோதான், இதே சீனை லைஃப்பில் ரீக்ரியேட் பண்ணால் போதும். தானாக ஒரு டோலி வந்து நம்மளை ப்ரப்போஸ் பண்ணி, இல்லை டோலி நீ வேணாம், என் ஃபோக்கஸ் ஃபுல்லாக டே சும்மாரா சேனல் மேலேயும் அன்பு சப்ஸ்கிரைபர்ஸ் மேலேயும் தான் இருக்குது அப்படின்ட்டு அந்த டோலியை தட்டி கொடுத்து லைஃப்பை பாருங்க டோலின்ட்டு இதே சீனை ரீக்ரியேட் பண்ணால் போதும். அவ்வளோதான், வேறு எதுவும் வேணாம். ஐ எம் பினிஷ்ட். அப்புறம் டிராகன் பொண்ணு பார்க்க போவார். அங்கே கேஎஸ் ரவிக்குமார் இருப்பார். படத்தில் பார்த்தீங்கன்னா கேஎஸ் ரவிக்குமார் கேரக்டரை அஸ்வத் தெரிஞ்சு டிசைன் பண்ணாரோ இல்லை தெரியாமல் டிசைன் பண்ணாரோன்னு தெரியல. எல்லாத்துலேயுமே பி சென்டிமெண்ட் இருக்கும். அதாவது தலை அஜித்துக்கு எப்படி வி சென்டிமெண்ட்டோ, இங்கே கேஎஸ் ரவிக்குமாருக்கு பி சென்டிமெண்ட்டு. எப்படின்னா இப்போ நம்ம ஏகேவோட படம் பேர்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா
வீரம், வேதாளம், விஸ்வாசம் அப்படின்ட்டு பூரா ஒரே வி சென்டிமெண்ட் படங்களாக இருக்கும். அதாவது கேஎஸ் ரவிக்குமாரோட ஃபர்ஸ்ட் பொண்ணு பேர் பார்த்தீங்கன்னா பவித்ரா. இது மொதமாக பவித்ரா அவங்க வீட்டுக்காரரு. ரெண்டாவது நம்ம கைக்குட்டியோட பேர் பல்லவி. அப்புறம் அவரோட கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா பரசுராம் ஸ்டீல்ஸ். பரசுராம் ஸ்டீல்ஸ், சிமெண்ட்ஸ், கிரானைட்ஸ். ஆப்வியஸ்லி அவரோட பேரும் பரசுராம் தான். இவ்வளோ ஏன் பரசுராமோட சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா கூட பட்டுக்கோட்டை. சார் நம்ம ஊருக்காரர் தான், பட்டுக்கோட்டை பக்கம். அதாவது இந்த மாதிரி சென்டிமெண்ட்லாம் வச்சுனா தான் பெரிய ஆளாவே ஆக முடியும் போல. எக்ஸாம்பிளுக்கு எஸ்டிஆருக்கு 9 சென்டிமெண்ட்டு, டேரக்டர் ஹரிக்கு டிங்குன்னு கோயில் கலசத்தோட சென்டிமெண்ட்டு, லோகேஷ்க்கு பிரியாணி சென்டிமெண்ட்டு, அப்புறம் நம்ம சுந்தர் சிக்கு எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா மாயான்னு ஒரு கேரக்டர் இருந்துரும். ஸோ சுந்தர் சிக்கு மாயா சென்டிமெண்ட்டு. இந்த மாதிரி வேறு யாருக்கு என்னென்ன சென்டிமெண்ட்லாம் இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். சரி, இவ்வளோ சொல்லியும் நீங்கள் பரசுராமோட பீ சென்டிமெண்ட்டை நம்பலனா அடா அவ்வளோ ஏன் பரசுராம் படத்தில் பேசுகிற கெட்ட வார்த்தை கூட பீல தான் ஸ்டார்ட் ஆகும். எந்த பரதேசியாவது மாட்டினா வாங்கினா இந்த புறம்போக்குங்க பி ஃபார் புறம்போக்கு, பி ஃபார் பரதேசின்ட்டு எல்லாமே பீல தான் ஸ்டார்ட் ஆகும். இதெல்லாம் அஸ்வத் தெரிஞ்சு பண்ணுறாரா இல்லை தெரியாமல் பண்ணுறாரான்னு தெரில. ஆனால் பரசுராமுக்கு பி சென்டிமெண்ட்டில் பூந்து விளையாடி இருக்காரு. இதெல்லாம் அஸ்வத் தெரிஞ்சு பண்ணாரா இல்லை தெரியாமல் பண்ணாரான்னு தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை அஸ்வத் மாரிமுத்து கண்ணில் படும் வரை ஷேர் செய்யுங்கள். நீங்கள் இன்னமும் இந்த பரசுராமோட பி சென்டிமெண்ட்டை நம்பலன்னு வச்சுக்கோங்களேன். பரசுராம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் டான்ஸ் ஆடுவார். அதில் கூட பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு போடுவார். அந்த ஸ்டெப்பு ஆல்ரெடி ஒரு படத்தில் போட்ட ஸ்டெப்பை ரீக்ரியேட் பண்ணி ஆடி இருப்பார். அந்த படத்தோட பேர் கூட பார்த்தீங்கன்னா பி ஃபார் படையப்பா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் பிளாக் சீனு, டிராகனோட லாஸ்ட் சீக்ரெட். டிராகன் செஞ்ச பாவம் எல்லாமே அந்த லாஸ்ட் சீக்ரெட்டில் தான் திரும்பி வரும். பிரின்சிபலோட பேர் பார்த்தீங்கன்னா படத்தில் மயில் வாங்கினன். அவரும் பேருக்கு ஏற்ற மாதிரி எப்போ பார்த்தாலும் வாகனத்தில் தான் வந்துட்டு இருப்பாரு. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா டிராகனு ஃபயர் எக்ஸ்டிங், அது பேர் வரல, ஃபயர் எக்ஸ்டிங், ஐயோ ஃபயர் எக்ஸ்டிங்ஷன் அடைச்சி ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை தூக்கி மயில் வாகனம் உட்காந்துங்கிற வாகனத்துக்குள்ள அடிப்பார். அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் பார்த்தீங்கன்னா ஒரு நெருப்பை அணைக்கும் கருவி. இப்போ இன்டர்வல் பிளாக்ல டேரக்டா நெருப்பு கருவி சிகரெட்டை தூக்கி காருக்குள்ள அடிப்பார் டிராகனு. இங்க தான் டேரக்டர் டிராகனை டிராகனாவே காமிச்சிருக்காரு. அதாவது ஒரு டிராகன் எப்பவுமே வாயிலிருந்து நெருப்பு தான் கக்கும். அதே மாதிரி தான் இங்க நம்ம டிராகனே எப்பவுமே பிரின்சிபல் மேல நெருப்பு கருவியை தான் கக்கிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் நெருப்பு சம்பந்தப்பட்ட பொருள், இப்போ நேரா நெருப்பு பொருள் சிகரெட்டை கங்கோட பிரின்சிபல் மேல கக்குவாரு. அது மட்டும் இல்லாம செம்மையான சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்காரு. ஒரே ஒரு சிகரெட், அது ஃபர்ஸ்ட் சிகரெட்டோ இல்லை லாஸ்ட் சிகரெட்டோ, அந்த ஒரு சிகரெட்டு டிராகனோட வாழ்க்கையை மறுபடியும் மாத்திச்சு. இங்க ஒரு செம்மையான சோஷியல் மெசேஜ். அப்புறம் டிராகன் அண்ட் குட்டி டிராகன் மீட் பண்ணுற சீனு. இங்கே ஒரு சின்ன கண்டினியூட்டி மிஸ்டேக் இருக்கும். டிராகன் பார்த்தீங்கன்னா டெஸ்க்கு கடையில் குஞ்சின ஃபோன் பேசுவார். அப்புறம் எஞ்சி கிளாஸ் விட்டு வெளியே போவார். அப்போ ஐடி கார்டு பார்த்தீங்கன்னா சட்டைக்குள்ளார போட்டிருப்பாரு. அதாவது பிஃபோர் மீட்டிங் குட்டி டிராகனு ஐடி கார்டை சட்டைக்குள்ளே போட்டிருப்பாரு. பட் வைல் மீட்டிங் குட்டி டிராகனு சட்டைக்கு மேலே ஐடி கார்டை போட்டிருப்பாரு. இதான் நான் கண்டுபிடிச்ச சின்ன கண்டினியூ மிஸ்டேக்கு. அடுத்து படம் பார்த்து முடிச்சோடனே உங்களுக்கு இந்த கேள்வி மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். எனக்கு இந்த கேள்வி மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. அதாவது குட்டி டிராகன் நினைச்சிருந்தா டிராகனோட லைஃபே மாத்திருக்கலாம். ஹவுனா குட்டி டிராகனுக்கு செஞ்ச துரோகம் நம்பர் 1. 2 மாசமா தூங்காத டிராகனுக்கு ஒரு 3 மணி நேரம் கார் ஓட்டி இருக்கலாம்ல குட்டி டிராகனு. ஸோ துரோகம் நம்பர் 1. ஸோ ஏன் குட்டி டிராகனுக்கு கார் ஓட்டி இருக்க கூடாது? இரண்டாம் துரோகம், டிராகன் டிஎஸ்பி லாஸ்ட் பேப்பர் எழுதும்போது லாஸ்ட் 1 hour இருக்கும். ஆனால் கார் ஓட்டினா சித்தியில் ஒரு 10 நிமிஷம் தூங்கலான்ட்டு 1 hour தூங்கிடுவார். இங்கே தான் துரோகம் நம்பர் 2. ஏன் குட்டி டிராகனை எழுப்பல? அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா படம் பார்க்கும்போது எனக்கு புரியல. அதுக்கப்புறம் தான் எனக்கு விளங்குச்சு. உங்களுக்கும் விளங்க வைக்கிறேன் இருங்க. ஆமாம், குட்டி டிராகன் நினைச்ச மாதிரியே இப்போ பரசுராமோட பொண்ணை உசார் பண்ணிட்டாப்ல. அதுக்கு தான் சந்திரமுகி படத்தில் கங்கா செந்தில் 2 வாட்டி கொலை பண்ண ட்ரை பண்ண மாதிரி டிராகன் பாஸ் பண்ணி பரசுராம் பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்ட்டு 2 times டிராகன் ஃபெயில் பண்ணி விடுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு குட்டி டிராகன். ஸோ இப்போ குட்டி டிராகன் நினச்ச மாதிரியே பல்லையோட சேர்ந்து போஸ்ட் குத்துன்னு இருக்காரு. படத்தை பத்தி இவ்வளவு பேசியாச்சு. கைடு குட்டி பத்தி எதுவுமே பேசலையே. கைடு குட்டியை பத்தி சொல்லணும்னா அப்ப ரம்பா, இப்ப கயடு. சிக்கன் லெக் பீஸுக்கு அப்புறம் ரொம்ப ஃபேமஸ் ஆனது இவங்க 2 பேரோட லெக் பீஸ் தான்.